ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் என்பதை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். வாசிங்க மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதுக்கு ஜெபிக்கணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அதை என்ன சொல்கிறாருன்னா, உன் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த வேலையிலும் உங்களுக்கு சோதனை என்பது வரக்கூடாது. சோதனையை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணுமா? விழித்திருந்து ஜெபிங்க. ஒரு மனிதனுக்கு சோதனை பல ரூபத்தில் வரும், பல வழியில் வரும். பல ரூபத்தில் வரும், பல வழியில் வரும். எப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதனால் குடும்பத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்யும்? சோதனை வரும். அப்படி தான் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும்போது, ஐயா ஒருத்தருக்கு ஃபோனு பண்ண, உங்கள் செல்லை கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டாரா. அப்படின்னு கேட்கும்போது செல்லை கொடுத்தாரா. அந்த செல்லுலேருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டிருக்கார், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வந்துடுறேன், இந்த மாதிரி கொண்டுறேன், இந்த மாதிரி வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ், செல்லை கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் அவர் போயிட்டார், பேசினவர் போயிட்டார். எந்த ஊரும் தெரியாது, எந்த இதுவும் தெரியாது, போயிட்டார். அப்போ திருப்பி இவர் காலுக்கு ஃபோன் வருது. இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசினார் யார்? அவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உட்காந்துருந்தார், பேசினார். அவர் எந்த ஒரு சட்டை போட்டிருந்தார், என்ன கலர் போட்டிருந்தார், கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். நான் அதை கவனிக்கலைங்க. ஃபோனு தான் கேட்டார், கொடுத்தேன். நீங்கள் எதுக்கு ஃபோனை கொடுத்தீங்க? உங்கள் ஃபோனில் எதுக்கு பேசினார்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? முதல் நீங்கள் வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு பிரச்சனை ஆகி போச்சு. உங்கள் ஃபோனில் எதுக்கு பேசினார்? அவர் வேறு கேஸில் மாட்டிருக்கார், வேறு பிரச்சனையில் இருக்கிறாரு. அவர் உங்கள் ஃபோனில் பேசியிருக்காருன்னா உங்கள் ஃபோன் தான் இங்கே எங்களுக்கு பதிவாயிருக்கு. அதனால் நீங்கள் உடனே இந்த இடத்துக்கு, இந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. நான் எதுக்கு கிளம்பி வரணும்? அவர் ஃபோனில் சும்மா ஒரு இடத்துக்கு பேசிட்டு வந்துருன்னு கேட்டார். அது முடியாது. நீங்கள் யாருதில்லை, அவனுக்கு ஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலா? நீங்கள் வர்றீங்களா, நாங்கள் வரவா? இந்த வந்துடுறேன் அப்படின்னு போய் அதில் ஒரு நாள் ஃபுல்லாக அவருக்கு என்னாச்சு? சிலைவாக போச்சு. சோதனை. அவர் சொல்கிறாரு, எனக்கு சோதனை எப்படி வருது பாருங்கள், பக்கத்தில் உட்காந்துருக்க நம்மளும் சோதனை வருது. அந்த மாதிரி இன்றைக்கி அநேகர்களுக்கு சோதனை எப்படி வருதுன்னே தெரியாது. பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குத்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம தேவனோடு ஒரு உறவை வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது, இந்த மாதிரி போராட்டங்கள் எதுவுமே என்ன செய்யாது? வராது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படித்தான் நான் அந்தமான் போகும்போது ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு 18 கிலோ மட்டும்தான் கொண்டு போகணும். சரக்கு 18 கிலோ மட்டும் தான் சூட்கேஸில் கொண்டு போகணும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, மாம்பழம் அது இதுன்னு சொல்லி நிறைய ஒரு பெட்டியில் வச்சு கொண்டு வந்தார். அங்கே இடம் போகிற அம்மா, அந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் ஒட்டாக் நான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசி, இவ்வளோ தான் இடம் நான் தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு சொன்னோன்னா, அவர் என்ன பண்ண, அங்கே ரெண்டு அலைஞ்சார வச்சார கொண்டார். என் பக்கத்தில் நின்றார், என் பின்னாடி வந்தார், என் பின்னாடி இருந்தார். நீங்கள் எந்த ஊர் இல்லை வரேன்னு கேட்டார். சரி அப்படின்ட்டு முடிச்சார். அப்புறம் கடைசியில் போய் இந்த பழத்தை ஆட்டி அங்கே கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் கையில் ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவார் போல தெரியுது. கையில் இன்னொரு பையில் பாலிதீன் பையில் வெறும் பூ ஒரு 2 மாலை மாதிரி வச்சுருந்தார். வெறும் பூ மாலை மாதிரி வச்சுருந்தார். அப்போ எனக்கு வெயிட் இல்லை அந்தளவுக்கு. எனக்கு ஒரே ஒரு பேக்கு தான், ஒரு 3 பேண்ட்டு 3 சட்டை வச்சுருந்து, வெயிட் அவ்வளோவா கிடையாது. அப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் பாதி நீங்கள் உங்கள் வெயிட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அது செட் ஆகாதுங்க. இல்லை வேணாம், நல்லா இருக்காது அப்படின்னு. இப்போ அவர் பாதி நம்ம எதிரே கொண்டு போயிடலாம். அப்போ அந்த வெயிட்டு என் பேரில், என் கெஜெட்டில், என் பேர் இதில் ஏறிடும். அதனால் வேணாங்க அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணார், இந்த பூவை வச்சு நீங்கள் வச்சுங்க ப்ளீஸ், இந்த பூவை வச்சும் கையில் வச்சுக்கோங்க, கொண்டாந்து அங்கே ஏர்போர்ட்டில் அந்தமானில் இறங்கி நீங்கள் கொடுத்துருங்க, பூவை வச்சும் கையில் வச்சுருங்க அப்படின்னா. அந்த ஆளோட பெரிய தொல்லையாக போச்சு. அப்படின்னா பூ பார்த்தேன், அதில் பாலிதீன் பைக்கில் 2 மாலை பூ அது மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி குடியான்னு சொல்லி வாங்கிட்டு சரிண்ட ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஏற போயாச்சு. போனால் அந்த பிளேட் வந்துருச்சு, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போதும் அந்த ஆளை பார்க்குறேன், ஆளை காணா.
ஏன்னா ஆளை காணோம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லை. சரி நான் வரிசை 2 ஏறிட்டேன். அந்த பூவை தூக்கி மேலே இதில் போட்டுட்டு பஸ்ஸில் போடுவோம்ல அது மாதிரி போட்டு நான் உட்காந்துட்டேன். அவரை கடைசி சீட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். அப்புறம் ஏறி இருக்கிறார். ஏறின பிற்பாடு பக்கத்தில் இருக்கிற ஆள் சொன்னார், இந்த மாதிரி பூவு கொடுத்தா வாங்கக்கூடாதுங்க, நீங்கள் கொண்டு வர லக்கேஜை மட்டும்தான் நீங்கள் கொண்டு வரணும். அந்த பூவுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எதாவது கடத்தலுக்கு எடுத்து வச்சு ஏதோ சின்ன பொருள் வச்சுன்னா கிடச்சி நீங்கள் வருஷ கணக்கு உள்ளே போனது என்ன யோசனை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஐயோப்பா அப்படின்னு எனக்கு படக்குன்னு ஆகி போச்சு. எனக்கு 2 மணி நேரம் சென்னையிலேருந்து அந்தமானம் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஃப்ளைட்லேயே இருக்கணும். ஏன்னா ஃப்ளைட்டே இருக்குன்னு எனக்கு பாத்ரூமே வந்துருச்சு. உடனே போய் உள்ளே பாத்ரூம், இங்கிட்டு பேக்கில் ஒரு பாத்ரூம் இருக்குது, முன்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த மாட்டு கிட்டமா போயிட்டு வரமாட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருந்து படக்குன்னு இருந்துச்சு. என்னடா அந்த ஆலயம் நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காரு. மொத்தம் வந்து 350 சீட்டு லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி அப்போ தான் கொஞ்சம் திருப்தி ஆச்சு அந்த ஆள் இருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் 2 மணி கழிச்சு வந்து இறங்கணும். இந்த பூ வந்தாங்க, ஏங்க கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க, நீங்கள் பாட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து போய் அந்த மாம்பழத்தில் எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு மாற்றி விட்டு வர லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்றாரு. அந்த வேலையை கிட்ட இந்த பூவை பிடி அப்படின்ட்டு. அப்புறம் வெளியே என்ன உள்ளே ஏறும்போதும் செக்கப் பண்ணுவாங்க, வெளியே விடும்போதும் என்ன செய்வாங்க, செக்கப் பண்ணுவாங்க. அந்த பூக்களை என்ன நம்மளுக்கு என்ன கண்டோம் மாட்டிக்கிடுவோம், கள்ளக்கடத்தல் கேஸ் ஆகி போயிடும், சிக்கல். அப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, ஏர்போர்ட்டில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார். நம்ம அடிக்கடி போயிட்டு இருந்தால் தெரியாது, ஒரு ஹெல்ப்பு தேவையான ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இந்த பூவை மட்டும் கொண்டு போங்க, மாலையை மட்டும் கொண்டு போங்க அப்படின்னார். அப்புறம் அதிலிருந்து யார் கொஞ்சம் சூட்கேஸ் பிடிச்சிக்கன்னு சொன்னாங்கன்னு பிடிக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா சரி, அப்படி திரும்பிட்டு போடியே போயிடுவேன் நான். வம்பில் மாட்டிக்குவோம். எதுக்கு வம்பு? நம்ம சுதாரிக்கணும், அது விழித்திருக்குன்னு ஜாக்கிரதை. தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன செய்வோம், மாட்டுவோம். தேவையில்லாத பிரச்சனை என்ன செய்வோம், மாட்டோம். சோதனை பல வழியில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. பிரச்சனை பல வழியில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இறங்கி இது மாதிரி சொன்னேன் நான். அங்கே இறங்கி பூ அந்த ஆள்கிட்ட கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகி போச்சு. என்னை வெயிட் பண்ணுற ஆள் பார்த்து சொல்லுது, கூப்பிட்றாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, பிளேட் வந்து இவ்வளோ நின்றுட்டு இந்த மாதிரி விஷயம் சொன்னேன். ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கிடுச்சு அந்த என்னை கூப்பிட்டு வந்தா அந்த அம்மா. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதோட விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி பூவை வாங்கி பூக்கள் என்ன இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும்? கள்ளக்கடத்தலுக்கு போட்டால் கேஸ் போட்டால் 5 வருஷம் உள்ள ஒன்றும் செய்ய முடியாது. வெளியே எடுக்கிறது 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணணும். இப்போ எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. எனக்கு சொல்லும் போது குளிருது அந்த ஊர், குப்புன்னு வேர்த்துருச்சு. எப்போ சாமி சரி விடுமா தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஆக வேண்டிய வேலையை பார்த்தேன். அதனால் வந்து நம்ம ஒரு பிரயாணம் பண்ணுறதில் கூட நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு செல்லு ஃபோன் போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை கொடுக்குறது கூட கவனமாக. ஏன்னா நம்ம செல்லுருந்து அவர் இன்னொரு ஆளுக்கு போடுவார், அது நம்ம நம்பர் அங்கே போயிடும். அப்போ திருப்பி அவர் கான்டாக்ட் பண்ணுவார், சிக்கல். அந்த மாதிரி விஷயத்தில் இப்படி சோதனைகள் இப்படி தான் பல ரூபத்தில் பல வழியில் நம்மளுக்கு என்ன செய்யும் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி சிக்கல் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். இதுக்கு தான் மனுஷனுக்கு எப்படி பிரச்சனை வரும், எப்படி சோதனை வரும், சிக்கல் வரும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் கர்த்தர்கிட்ட நம்ம உறவை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஆலோசனை கொடுத்துருவார், பேசாத, வாங்காத, கொள்ளாத அப்படின்னு சொல்லுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். சோதனை பேசுறதில் கவனம். மார்க்கெட்டு போகிறதுல கூட சிக்கல் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க பாருங்கள், அங்கே கூட சிக்கல் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நம்ம எங்கே யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட என்ன சொன்னாலும் ஒரு சிக்கல் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒருபோது நம்மளை ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா வீட்டில் விடுறதுக்கு வண்டியில் ஏற்றிட்டு வந்தேன். வண்டியில் ஏற்றிட்டு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு போயிடுவோம் சார் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. போலீஸில் போய் சொல்லி நீ எங்கேருந்து வர எழுதிக்கிட்டு இருந்தாங்க. யார் பார்த்தா வச்சுருந்தா இவர் யார் இருந்தால் என்னார் உடனே சார் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. கூட போனதுக்கு உதவி பண்ணதுக்கு பிரச்சனை பாருங்கள், உதவி பண்ணதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு கையெழுத்து போட்டுருங்க சார், இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் நீங்கள் கூட்டி வந்திருக்கீங்க, கையெழுத்து போட்டுருங்க சார் அப்படின்னா. போடலைன்னா அவன் கத்திவான். நான் இந்த மாதிரிலாம் பல ரூபங்கள் பல பிரச்சனை என்ன செய்யும். ஒரு கையெழுத்து போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்கணும். கையெழுத்து மட்டும் போட்டால் அது பெரிய சிக்கலில் மாட்டுற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் இந்த திருமணத்துக்கு ஜாமீன் கழுத்து போடுறது, அதுலேயும் கவனமாக தான் ஜாமீன் கழுத்து போடணும். நல்லா இருந்துட்டால் தான் போச்சு, நல்லா இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, சோழி முடிஞ்சு. அவன் கோர்ட்டில் கேஸை போட்டாலும் சரி, யார் உனக்கு ஜாமீன் போட்டது, வாய்தாக்கு நீ வா, எதுக்கு ஜாமீன் போட்ட, நீ எங்கே இருக்க, ஏது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பஞ்சாயத்துலாம் இருக்குது. இப்படிலாம் பல பிரச்சனை இருக்குது, பல சோதனைகள் வரும். கல்யாணம் முடித்து வைக்கிறதுலேயும் சோதனை இருக்குது,
பல காரியத்தில் சோதனை இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சோம்னா இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இப்போ நானும் இப்போ கையெழுத்து போடுறேன்னு நம்ம சபைக்கு வர பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நான் கையெழுத்து போடுறது, எதுவும் கொடுக்கறது, எதுவும் செய்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா முந்தியெல்லாம் நிறையா பேத்துக்கு நான் கையெழுத்து போடுவேன், ஜாமீன் கையெழுத்து, திருமணம் முடிச்சு வைக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறது, அவ்வளோவா கல்யாணத்துக்கு ஜாமீன் கையெழுத்து வெளியாளுக்கு நம்ம சபையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் திருமணம் முடிப்பதுக்கு கையெழுத்தோ ஜாமீனோ ரெக்கமெண்டோ அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதாக செஞ்சாலும் தப்பு. இப்போ வந்து வேறு சபையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சபையில் வேறு சபையிலேருந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் லெட்ரு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. ரெக்கமெண்ட் லெட்ரு, அதாவது அவங்க நம்ம சபை விசுவாசி மாதிரியும் நான் இங்கே ஒரு லெட்ரு கொடுக்குற மாதிரியும் ஒரு லெட்ரு கொடுத்து, அப்போ அவங்க நல்லா இருந்துகிட்டே தான் போச்சு. நல்லா இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீ எந்த சபை விசுவாசி இந்த கையெழுத்து போட்டு அவரை கூப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அனுபவம் உள்ள சில ஊழியர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் சபைக்கு வர்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் லெட்ரு கொடுங்க. வேறு சபைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் லெட்ரு கொடுத்தீங்கன்னா கடைசியில் அவங்க நல்லா இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. நல்லா இல்லை அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் லோன்னு அலையணும். அவங்க சென்னையில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற பல சிக்கல் இருக்குது. ஏன்னா அதனால் வந்து இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். ஆண்டவர் கர்த்தரை வந்து எல்லா வகையிலும் இது வரைக்கும் காத்துட்டு வர்றார். கவனமாக ஆண்டவர் காத்துட்டு வர்றார். தேவனோட உறவு இருப்பதுனால தான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றார். தேவனோட உறவு வைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் சோதனைகள் வராமல் இருப்பதற்கு அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் செய்ய மாட்டோம், தலையிட மாட்டோம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு 5 லட்சம் எங்கேயோ லோன் எடுத்துச்சு. ஒரு அம்மா சும்மா தேவையில்லாமல் ஜாமீன் போட்டுச்சு. அந்த அம்மா ஊரை விட்டு ஓடிடுச்சு. கடைசியில் ஜாமீன் போட்டாலும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நிறைய உலகத்தில் தேசங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கையெழுத்துங்கிற ஒரு சோதனைலாம் அப்படி தான் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதனால் நம்ம எல்லாவற்றிலும் ரொம்ப கவனமாக நம்ம வந்து சிந்திச்சு இருக்கணும்னா கர்த்தருடைய ஆலோசனை வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபிக்கும் போது சோதனைகள் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. அடுத்து 2வதாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:1-2 வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும். இப்ப இந்த பாயிண்ட் எதை குறிக்குதுன்னா, எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் வருது, 2 நன்மை வருது. இந்த அதிகாரத்தில் ஜெபிக்கிறனால 2 நன்மை இருக்குது. என்ன நன்மை இருக்குது, என்ன படிச்சிங்க சொல்லுங்கள். நீ ஜெபிக்கிறனால, நீங்கள் ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு ஜெபிக்கிறனால உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது. என்ன நன்மை? அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி, சண்டை இல்லாத வாழ்க்கை வாழும்படி. இப்போ புரியுதுங்களா எதுக்கு ஜெபிக்கணும்? இப்போ புரியுதுங்களா? நீங்கள் வந்து இப்போ நம்ம சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறோம், நாட்டுக்கு ஜெபிக்கிறோம், தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம்ல. அப்படி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன், என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, களங்கமில்லாத வாழ்க்கை வாழும்படி, அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியாக நீங்கள் என்ன செய்வீங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் புருஷன் முன்னாடி பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க. கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, நெருக்கம் இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் அமைதியாக சாப்பிடுவீங்க, அமைதியாக ஜீவனம் பண்ணுவீங்க, சண்டை போட மாட்டீங்க. குடும்பத்தில் புருஷன் போது சண்டை வராது, பிள்ளைகளுக்கு சண்டை வராது, சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருப்பீங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் நாட்டுக்காக, தேசத்துக்காக, அதிகாரிகளுக்காக, பிரபுகளுக்காக நீங்கள் ஜெபிச்சனால உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிற நன்மை, அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணுறீங்க, கலங்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க. அதுக்கு தான் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்றது, ஜெபிங்கன்னு சொல்கிறது. அப்போ இதனால் யார், சபைக்கு நன்மையா, இல்லை போதகருக்கு நன்மையா, இல்லை பாஸ்டர்மாருக்கு நன்மையா, அல்லது எதுக்கு யாருக்கு நன்மை? அவரவருக்கு நன்மை, அவ்வளோதான். நீங்கள் அமைதியுள்ள ஜீவனம் படி கலங்கமில்லாத வாழ்க்கை வாழும்படி இப்படி செய்வது நல்லது அப்படிங்கிறார் பவுல். தீமோத்தேயுக்கு பவுலடிகள் எழுதுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஜெபத்துக்கு போய் என்னத்தை கண்டோம் உங்களுக்கே தெரியாது. நல்ல கவனிங்க. இந்த நாட்டுக்காக, தேசத்துக்காக, அது ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில், இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு ஜெபிக்கும் போது கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டால், உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே என்ன வந்துடுமா, சுகம் வந்துடும். அப்போ நீங்கள் தேசத்துக்கு ஜெபிக்கும் போது, இஸ்ரேல் நாட்டுக்கு ஜெபிக்கும் போது உங்கள் அலங்கம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம்.
சுகத்தின் வாழ்க்கை வாழ முடியும். இது யாருக்கும் தெரியாது. ஜெபிச்சு என்னத்தை கண்டா அப்படின்னா ஜெபிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது உன் அலங்கத்துக்களை சமாதானமும் ஒரு அரண்மனைகளை சுகமும் உண்டாயிருக்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் நம்ம பிரபுக்களுக்கு ஜெபிக்கணும், தேசத்துக்கு ஜெபிக்கணும், நாட்டுக்காக ஜெபிக்கணும். நாட்டு தலைவர்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நாட்டு தலைவர் வந்து தப்பான சட்டத்தை போட்டான்னா நாட்டு மக்களுக்கு தப்பான முறை வழியில் போயிடுவாங்க. நாட்டு தலைவர் நன்மையான காரியங்களை செஞ்சான்னா நாட்டு மக்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு தீமையான சட்டத்தை போட்டோன்னா தினகம். இப்போ வந்து ஒரு பிரதமர் என்ன பண்ணார், நோட்டை இது மாற்றினார், பணத்தை மாற்றினார். அப்போ நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, லோன்னு அலைஞ்சாங்க, ஏடிஎம்லண்டாங்க, அங்கே அலைஞ்சாங்க, இங்கே அலைஞ்சு எவ்வளோ பாடு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தலைவர் ஒரு சட்டம் போட்டாருன்னா அது மக்களுக்கு தான் அது கஷ்டம், மக்களுக்கு தான் தீமை. அப்போ அவர்கள் நல்லா இருந்தாங்கன்னா, அவர்கள் சுகமாக இருந்தாங்கன்னா, அவர்கள் நல்ல சட்டத்திட்டங்களை போட்டாங்கன்னா நாட்டு மக்களுக்கு நன்மை. அப்போ அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவர்கள் சுகமாக இருக்கணும், அவர்கள் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், அவர்கள் வாழ்ந்திருக்கணும், நல்ல மக்களுக்குள்ள நன்மைகளை அவர்கள் சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த 1 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், அமைதியுள்ள ஜீவனப்படி கலங்கமில்லாத வாழ்க்கைப்படி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். யோவான் 15:11 வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நிறைவாய் இருக்கும்படி. அப்ப உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா, நிறைவாக இருக்கும்படி சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஜெபிக்கிறனால என்னன்னா நம்முடைய சந்தோஷம் கொஞ்ச நாள் சந்தோஷம், அப்புறம் பிரச்சனை, கொஞ்ச நாள் சந்தோஷம் பிரச்சனை, அப்படி இல்லை. சந்தோஷம் என்பது நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கணும். அப்போ அந்த நிறைவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஏசப்பட்ட ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். 1 சாமுவேல் 1:10 மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி அதில் வந்து ஒரு வசனம் இருக்கும், அவள் நிந்தை நீங்கும்படின்னு இருக்கும். அவள் நிந்தை நீங்கும்படி தேவ சமூகத்துக்கு வருவா பார்த்துக்கொள்ளும். நிந்தை அவமானம் நீங்கும்படி அவள் வருவா பார்த்துக்கொள்ளும் ஜெபிக்கும் போது. அப்போ அண்ணாலம்மா அவருடைய எதுக்கு ஜெபிக்க வந்தாங்க அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு வந்து ஒரு அவமானம் இருந்துச்சு, குழந்தை இல்லாதங்க அவமானம், சொல்லுங்கிற அவமானம். அப்போ இந்த என்னுடைய நிந்தை நீங்கும்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க 1 சாமுவேலில். அவங்களுடைய அவமானம் நிந்தை என்ன செஞ்சிச்சு, நீங்குச்சு. அப்போ அண்ணாலம்மாக்கு என்னாச்சு, ஜெபத்துக்கு வந்தனால, ஆலயத்தில் ஜெபிச்சனால அவர்களுக்கு கற்பகத்தண்ணி ஆண்டவர் ஏசப்பா கொடுத்தாரு. 2வது அவர்கள் அவமானம் போனது, நிந்தை என்னாச்சு, நீங்கி விட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் மாற வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அடுத்து பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப ஜெபிக்கும் போது கிடைக்கிற நன்மை, இருதயம் என்ன செய்து ஸ்திரப்படுகிறது, இருதயம் பலப்படுகிறது, கவலை நம்மளை விட்டு போகுது. இந்த ஜெபிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை அதை சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோடு ஜெபிக்கும் போது உங்கள் இருதயம் என்ன செய்யதான், சிந்தை என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளும். அப்போனா இந்த மைண்டில், இந்த ஆவியில் ஆத்துமால குழப்பங்கள் வேதனைகள் வராது, அந்த சிந்தை ஒருநிலைப்படும். வசனம் அழகாக சொல்வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையை என்ன செய்யுமா, காத்து கொள்ளும். அப்படின்னா ஜெபிக்கிறனால கிடைக்கிற நன்மை என்ன, நம்முடைய சிந்தை என்ன. இப்போ நிறைய பேர் மைண்டு சேஞ்ச் ஆகி இந்த புத்திசாலி எல்லாமே நிறைய பேர் சுற்றுறாங்க தெரியுமா, அது எதுக்கு, அந்த மைண்டில் கோளாறு, மூளையில் கோளாறு, அதனால் இப்படிப்பட்ட சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ என்ன, குழப்பம் வந்துடுது. அப்போ இந்த மாதிரி நம்முடைய சிந்தையில் குழப்பம் வராமல் இருப்பதுக்கு நம்ம தேவ சமூகத்துக்கு வந்தால் நல்லது, ஜெபிக்கணும். ஓகே, அடுத்தபடியாக லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. இப்ப புரிஞ்சுக்கங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எதுக்காக ஜெபம் பண்ணி விழிக்க சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக ஒரு நேரம் ஒன்று வரப்போகுது, நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு, அவருக்கு முன்னால் நிற்க போகிறோம். நிற்கும் போது பிழை இல்லாமல் கரை இல்லாமல் அப்புறம் நம்மளை பர்வத்தில் சேர்த்துக்கிறதுக்கு இப்போ இருந்தே ஆயத்தமாகணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறதுல என்னத்தை கண்டோம், ஒரு யூஸும் இல்லையே. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரு நேரம் கண்டிப்பாக
மரணம் இருக்குது, மரித்த பிற்பாடு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக நம்ம கையை கட்டி நிற்க வேண்டியது வரும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்ம என்ன தப்பு பண்ண, என்ன பாவம் பண்ணுங்கிறது வரும். ஆனால் நான் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபித்திருந்தால், தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை துதித்திருந்தால், தேவனை மகிமைப்படுத்தியிருந்தால், தேவன் நமக்கு சுட்டி காட்டுவார். தவறு எது, பாவம் எது சுட்டி காட்டுவார். அப்போது மனமாற வழி இருக்கிறது, மனமாற சான்ஸ் இருக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் தப்பி வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்? நரகத்துக்கு தப்பி வைக்கிறது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் இனி இயங்க. அவர் படைச்சிட்டாரு, சமுத்திரத்தை படைச்சிட்டாரு, உலகத்தை எல்லாம் படைச்சிட்டாரு. நீ அடுத்த ஒன்று சம்பவிக்க போகிறது. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீ இனிமேல் சம்பவிக்க போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. புரியுதுங்களா? அடுத்து நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவது. நிற்பதுக்கு தகுதி வேணும். இயேசுக்கு முன்னால் நிற்கிற தகுதி வேணும், பாத்திரவான் ஆகணும். அதுக்கு தேவனோட பூமியிலே உறவானா தான், தேவனோட பேசுனா தான் அங்கே பாத்திரவன் நிற்க முடியும். இங்கே இயேசுவை பார்க்கறதில்ல, இயேசுவை கண்டுக்கிறதில்ல, இயேசுக்கு நன்றி சொல்கிறதில்ல, இயேசுவை துதிக்கிறதில்ல, இயேசுவை மையப்படுத்தலை. எனக்கென்னா மனமோன போக்கில் வாழ்வு உண்டு, சாவு உண்டு, சாப்பிட்டோம், தூங்கணும், படுத்தோம், எந்திரிச்சோம் அப்படின்னா என்னைக்குனாலும் சாவு இருக்குது, மரணம் இருக்குது. அன்னைக்கு நம்ம போய் அவர் முன்னால் நிற்கணும். நிற்கும் போது பாத்திரவனாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். அப்பா பிதாவை கூப்பிட போனக்கிற பிள்ளையா இந்த பூமியில் மாறணும். இயேசுவின் பிள்ளையாக மாறினா தான் ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி அங்கே உட்காந்துருப்பார், பிதா உட்காந்துருப்பார், முன்னால் நிற்கணும். நம்ம பாடு போயிட்டே இருக்கிறோம். என்ன தப்பு, கண்ட கத்திரி கண்ட பாவங்களை பண்ணுறோம், கண்ட பேச்சுக்களை பேசுகிறான். அழகாக கர்த்தர் அவர் பேரை போட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பார். இந்த வருஷம் இந்த டேட்டு, இந்த கிழமை நீ இந்த பாவம் பண்ண, இந்த வருஷம் இந்த டேட்டு நீ அம்மா அடித்த, இந்த வருஷம் இந்த டேட்டு அப்பனை கீழே தள்ளின, எல்லாம் கிளீனாக அங்கே பதிவாயிடும். அதாவது அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோத்து வருது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ 100 பவுன் சேர்த்து வச்சுருந்தா அது உன் கூட வரப்போகுது. நீ 20 வீடு வச்சுருக்க, அந்த 20 வீடு உன் கூட வரப்போகுது. நீ ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பூமியில் சம்பாதிச்ச, அந்த மக்கள் உன் கூட வரப்போகிறாங்க. நீ அரசியல்வாதி அடியாளியில் நிறைய சம்பாரித்து வச்சுருக்கிற, அவங்க உன் கூட வரப்போகிறாங்க. அப்படி பைபிள் சொல்லவில்லை. பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனவன் தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. கிரியை என்றால் இந்த பூமியிலே நீங்கள் வாழும்போது எவ்வளவு நன்மை செய்தீர்கள், இயேசுக்காக என்ன பாடுபட்டீங்க, இயேசுக்காக என்னத்தை செஞ்சீங்க, உங்களால் எத்தனை பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, உங்களால் எத்தனை பேர் வாழ்ந்துருக்கிறாங்க, உங்களால் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வாழ்வு கொடுத்துருக்குறீங்க, வாழ வச்சுருக்கிறீங்க, எத்தனை பட்னியாக கிடந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்குறீங்க, எத்தனை துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுத்துருக்குறீங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை பேர் விழுந்து கிடந்தாங்க அவங்கள தூக்கி எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் கிரியை. இந்த கிரியை நான் பட்டு சேலை வச்சுருக்கேன், 100 பவுன் வச்சுருக்கேன், இதெல்லாம் கிரியை கிடையாது. இது பூமியிலே அழிஞ்சு போயிடும். இது உங்கள் கூட வராது. இதெல்லாம் பொட்டு பூச்சி போல் அரிச்சு போயிடும். ஆனால் கூட வருவது கிரியை, நன்மைகளை செய்யணும். இயேசுக்கா ஏதாவது ஒன்று செய்யணும். எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண கிரியை, எத்தனை ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கிற கிரியை, எத்தனை பேர் சபைக்கு கூட்டி வந்திருக்கிற கிரியை. ரட்சிக்கு போட்டு 10 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்மா சபைக்கு கூட்டி வராமல் இருக்கிறோமே, கூட்டி வரணும். கூட்டி வந்தேன், அது ஒரு கிரியை. எத்தனை குடும்பத்தை ரட்சித்து சர்ச்சை கூட்டி வந்திருக்கிறோம், சபைக்கு கூட்டி வந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானசனம் எடுத்துட்டோம். ஆனால் இயேசுவினுடைய நாமத்தை பிறகு சொல்லி சபைக்கு கூட்டி வந்திருக்கிறோமா? என்னை மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணுகிறவனை நான் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன், என்னை மனுஷன்ட்ட மறுதளிக்கிறவனை பிதாட்ட மறுதளிப்புங்கிறாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கணமனும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவின் இரக்கத்தை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர் இயேசுவின் அற்புதத்தை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவின் அதிசயங்களை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, எத்தனை பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் துக்கத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பிரிவினர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சண்டையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் தெரியும் போது அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி சமானத்தை சொல்லி அவளை கர்த்தருக்குள்ளே நீங்கள் கூட்டி வந்தால் நீங்கள் கிரியை பண்ணுறீங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் ஜீவிக்கப்படும், எழுதப்படும். இதான் கிரியை, இதான் கிரியை. நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும் அப்படி அல்ல. உங்களுக்கு உங்கள் பேரில் வந்து ரைட் நிறைய மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கணும், மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறீங்க, மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எதுக்கு அவங்க அங்கே கூப்பிட்றதுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்? நன்மை கிரியை. 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு எதுக்கு ஃபோன் வந்தால் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்?
கிரியை. ஒரு போல் நைட்டு உட்காந்துட்டு 12 மணி கத்துது, போயிடணும் பிசாசு பிடிச்சி கத்துது. பக்கத்து வீட்டுலாம் வந்து எட்டி பார்க்குறாங்க, பயமாக இருக்குது, பிரதர் எப்படியா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஃபோன்லேயே 12:30 மணி 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி அதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் படுத்தேன். காலையில் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா தூங்கிட்டாரு, ரொம்ப நன்றி, நீங்கள் எங்கேயே இருக்கீங்க, உங்கள் பேரையும் பார்த்தது ஊரையும் தெரியாது, உங்களை பார்த்ததே இல்லை, யூடியூப்பில் பார்த்தேன், ஃபோன் போட்டேன், இப்படி ஜெபிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்க கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு 1 மணிக்கு ஃபோன் வருது, காலைல பேசுமா அப்படின்னு வைக்கலாம். என்ன செய்ய? கிரியை. அப்படி சப்போஸ் நான் வந்து அவங்களை ஜெபிக்க இருந்தேன்னா நான் தவறு பண்ணுறேன், கணக்கு கொடுக்கணும். அதனால் வந்து இந்த நாட்களிலே ஏன் ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜெபிச்சாகணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனோடு உறவாடுவதை நிப்பாட்டாதீங்க, ஜெபிப்பதை நிப்பாட்டாதீங்க. நடந்து கொண்டு கூட ஏசப்பாட பேசுங்க. படுத்துக்கிட்டு உட்காரும் போது எந்திரிக்கும் போது ஏசப்பாட என்ன செய்ய பேசுங்க. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது, கடைசி நாட்களாக இருக்கிறது, வருடத்தின் கடைசி நாட்களாக இருக்கிறது. கர்த்தரை எந்த அளவுக்கு தேட வேண்டும், கர்த்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தரை எந்த அளவு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுங்க. உண்மையிலேயே நம்ம சபையில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உறவாடணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க. வேலைக்கு போகிறோம், டயர்டாக இருக்குன்றாங்க, ரைட்டு ஓகே. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தரை அதிகமாக என்ன செய்யணும், எந்த அளவுக்கு அதிகமாக தேடுறோமோ அந்த அளவுக்கு தேடும்போது தான் புதிய வருஷத்தில் கர்த்தரை புதிய காரியத்தை செய்வார். அதனால் கர்த்தரோடு நல்லா பேசுங்க, ஜெபிங்க, கர்த்தரை உங்களை ஆஸ்வதிப்பார்.